ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிறகடிக்க ஆசை நாடகத்தில் சத்யாவை தேடி போலீஸ் வருதுங்க. போலீஸ் வந்ததும் எங்கம்மா உங்கள் பையன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் சார், எதுக்கு சார் தேடி வந்திருக்கீங்க அப்படின்னு சத்யா அவங்க அம்மா கேட்குறாங்க. உன் பையன் கவர்மெண்ட்டில் உன் பையனுக்கு அவார்டு தராங்க, அதுக்காக தான் கூட்டிகிட்டு போக வந்திருக்கோம் அப்படின்றாங்க. எவ்வளோ திமிரு இருந்தால் அவன் வேலை செய்கிற ஓனருடைய பொண்ணையே கடத்தியிருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. சார், என் புள்ள அப்படியாப்பட்டவன் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சத்யா அவங்க அம்மா. அப்போது உள்ளே இருந்து வராரு சத்யா. சார் என்னங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டு வராரு. அப்போ போலீஸ் சொல்கிறாங்க, ஏண்டா ரேகாவை கடத்திட்டு என்ன உள்ள தெரியாத மாதிரி கேட்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சார், ரேகாவை நான் எதுக்கு சார் கடத்தணும், நானும் அவ்வளோ லவ் பண்ணுறோம் சார். 2 மாதமாக ரேகாவை நானே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சத்யா. என்னது, நீ எது சொல்கிறதா இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவை இழுத்துட்டு போகிறாங்க. இழுத்துக்கிட்டு போய் செமையாக அடிக்கிறாங்க. சத்யாவுடைய அம்மாவும் 2வது அக்காவும் சீதாவும் ஐயோ சார் அடிக்காதீங்க சார்ன்றாங்க. அப்போ அந்த இடத்துக்கு அவருடைய மாமா அருண் வந்துட்டு போகிறாரு. அவரு டிராஃபிக் போலீஸ் இன்ஸ்பெக்டருங்க. போயிட்டு சீதா போயிட்டு, ஏங்க நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொன்னால் கேட்பாங்கங்க, என்னங்க சத்யாவை பிடிச்சி வச்சுருக்காங்க அப்படின்னதும் அவர் சைலண்ட்டாக போகிறாருங்க. என்ன ஏதுன்னு கேட்காமலேயே போயிடுறாரு. அதுக்கப்புறம் மீனாக்கு கால் பண்ணுறாங்க, முத்துக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணதும் மீனா வராங்க. மீனா பார்க்கும்போது அடிச்சுக்கிட்டே இருக்காங்க சத்யாவை. சார், சத்யாவை அடிக்காதீங்க சார், என் தம்பி அப்படி பட்டவன் இல்லை சார், அந்த பொண்ணை கடத்திருக்க மாட்டான் சார்னு சொல்கிறாங்க. அருண் கிட்ட போயிட்டு, அருண் உங்களுக்கு தெரியும்ல சத்யா அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னு சொல்லுங்க அருண்னா, ஏங்க அக்கிஸ்ட்டு தாங்க, இப்படி தாங்க விசாரணை பண்ணுவாங்கன்னு சொல்கிறாரு. ஏன் அருண் உங்களுக்கு தெரியாதா சத்யா இந்த தப்பை செஞ்சிருக்க மாட்டான்னு அப்படின்னு மீனா சொல்லும்போது, சத்யா செஞ்சிருக்க மாட்டான் தான், ஆனால் தப்பு செய்கிறவங்கலாம் கூட இருக்கும்போது அவங்க ஐடியா கொடுத்து இவன் எது வேணாலும் செஞ்சுருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா மேலே நம்பிக்கை இல்லாமல் அருண் சொல்லிடுறாருங்க. ஆனால் அருண் அடிக்காதீங்கன்னு சொன்னால் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் கேட்பாங்க. ஆனால் அருண் சொல்கிறதுக்கு மறுக்கிறாரு. அதுக்கப்புறமா அங்கே முத்து வராரு. முத்து இங்கே பாருங்க சார், சத்யா அந்த தப்பெல்லாம் செஞ்சுருக்க மாட்டான், அவனை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்னம்மா நீங்கள் சும்மா நொய்க்கிறீங்க, ஏதோ அருணோட ஃபேமிலின்னு சொல்லிட்டு நான் உங்களெல்லாம் எதுவும் பண்ணாமல் இருக்கேன், வெளியே போங்க அப்படின்னு அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா ஏங்க இந்த அருணும் சொல்ல மாட்டேங்கிறாருங்க, சத்யா தான் குற்றவாளின்னு சொல்கிறாருங்க, என்னங்க பண்ணுறது அப்படின்னு மீனா கேட்குறாங்க. இல்லை மீனா, முத்து என்ன சொல்கிறாரு, இல்லை மீனா, அந்த அருண் என் மேலே இருக்கிற கோவத்தில் தான் இது மாதிரி பண்ணுறான். சரி, இதை நான் எப்படி டீல் பண்ணுமோ நம்ம டீல் பண்ணலாம் அப்படின்னு மீனாட்ட சொல்கிறாரு. மீனா என்ன பண்ணுறாங்கன்னா, இருங்க அந்த ரேகா வீட்டில் தான் இருக்கணும், இது சிந்தாமணியோடைய வேலை தான், வீட்டில் பதிக்க வச்சுருக்காங்களா என்னன்ட்டு தெரிஞ்சுக்கணும். அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, ஏங்க நான் போகிறேங்க, அந்த ஏரியாவில் நிறைய பூ போடுற ஆளுங்கள்லாம் எனக்கு தெரியும், அந்த வீட்டில் வேலை செய்கிறவங்க இருப்பாங்க, அவங்கள கேட்டால் விசாரிச்சா தெரிஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா போகிறாங்க ரேகா இருக்கிற வீட்டுக்கு. போகும்போது அந்த வீட்டில் யார் வேலை செய்கிறாங்கன்னு பார்க்குறாங்க. ஒரு லாண்ட்ரி கார் வராரு, அயன் பண்ணுறவர். அவர்கிட்ட போயிட்டு, அண்ணா நீங்கள் லாண்ட்ரி போடுறீங்கல்ல, அவங்க வீட்டில் இருந்து நான் வரேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எனக்கு எப்படியாவது கடன் வாங்கி கொடுக்க முடியுமாண்ணா அப்படின்றாரு. கடன்லாம் வாங்கி தர முடியாதுமா அப்படின்றாரு. வேற ஒரு லேடி அந்த வீட்டில் வேலை செய்கிறாங்க, அவங்ககிட்ட ஒன்றா சொல்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு இன்னொரு லேடி, சமையல் செய்கிற லேடியை போயிட்டு பார்க்குறாங்க ரேகா வீட்டில். அக்கா, இந்த வீட்டில் எனக்கு கடன் வேணும்க்கா, நீங்கள் வாங்கி தர முடியுமா, யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் தான் தருவாங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது நான் கேட்டாலே கடன் தர மாட்டாங்கம்மா, இது ஊர் பேர் தெரியாத ஆள், உனக்கு எங்கே நான் வாங்கி தரது அப்படின்றாங்க. அக்கா, நான் இந்த ஏரியாவில் தான் பூ போடுற மீனானா எல்லாருக்கும் தெரியும்க்கா அப்படின்றாங்க. அம்மா, அதாவது அந்த வீட்டில் புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கிறாரு, அந்த பையன் சொன்னால் செய்வாங்க, அதோடு விட்டால் அவங்க வீட்டில் அவங்க பொண்ணு ரேகா இருக்காங்கம்மா, அவங்க கேட்டால் அவங்க கொடுக்க சொன்னால் கொடுப்பாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, அந்த ரேகா எப்போக்கா பார்க்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பொண்ணு இன்னைக்கு தாம்மா ஊர்லேருந்து வந்துச்சு, வீட்டுக்குள்ளே தான் இருக்குது, அந்த பொண்ணு எங்கே இருந்தது என்னன்னு இவ்வளோ நாள் தெரியல, ஆனால் இன்னைக்கு காலையில் ஊரில் இருந்து வந்தது, ஆனால் உம்முன்னு இருந்ததுமா, உடம்பு சரியில்லையா என்னான்னு தெரியல
தெரியல, அதை கேட்டால் கிடைக்குமா அப்படின்றாங்க. அப்போனா நான் 2 நாள் கழித்து பார்க்குறேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு மீனா வராங்கங்க. மீனா ரேகா எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ சத்யா வந்து எந்த தப்பும் செய்யலைன்றத நாளைக்கு சத்யாவை ஜெயிலேருந்து எடுப்பாங்களா, இல்லை மீண்டும் மீண்டும் இந்த கதை தொடருமான்னு காத்திருந்து பார்ப்போம். நன்றி, பாய்.